நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி பண்ண? என் மாட்டுல ஏன் போட்டு வளர்த்து? இதுக்கு மேல உன் உலகல நான் கேட்க மாட்டேன். மரியாதையா அந்த ஆள் எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லு. ரிலாக்ஸ். உன் மனசுல இருக்கிற வலிய என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்குள்ள இருக்கிற கோபத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆள் உனக்கு கிடைச்சான்னா நீ என்ன பண்ணுவ? அடிப்பையா? ஆஹா, அடி உதையால யாருக்கும் எப்பவும் எந்த லாபமும் கிடையாது. நான் ஒன்னும் வளரல, உண்மைதான் சொல்றேன் தீபக். முடிஞ்சு போன விஷயத்த மறக்கிறதும் அதை மன்னிக்கிறதும் தான் ஒரு நல்ல மனுஷனுக்கான அடையாளம் தீபக். சாஸ்திரத்துல என்ன எழுதி வச்சிருக்கு? இந்த கோபம் நம்ம புத்திய முழுங்கிடும். தீபக், தீபக், நான் சொல்றது கேளு. கோபப்படாது, நான் சொல்றது கேளு தீபக். புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் தீபக். நான் ராதாவை மறுபடியும் ஏத்துக்கிறேன் தீபக். சொல்றது கேளுடா. என்னோட பேரை நீ இன்ஷியலா வச்சுக்கடா. ராதா உனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கா? அதை தானே பண்ணிருக்கா. நான் சொல்றதை கேளுடா. நில்லுடா தீபக். எனக்கு உன் இனிஷியல் தேவை கிடையாது. எனக்கு உன் பேர் தேவையில்லை. தேவையில்லை. வைத்தியமான நீ என்ன கொல்ல பாக்குறேன். உன்னை விட மாட்டேன். எனக்கு உன் பேர் தேவையில்லை. அந்த ஆள் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோடா. என்ன பண்ற? என் கடையை விட்டு தள்ளி போ. உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். நில்லு. விட மாட்டேன். எனக்கு பதில் சொல்லி ஆகணும். கூட சேர்ந்து அம்மாவோட வாழ்க்கை நாசமாக்குறானே, அவன் எங்க இருக்கா? உன்னை நான் விட மாட்டேன். வேண்டாம் தீபக், விட்டு. வேண்டாம் வேண்டாம் தீபக், விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. அம்மாவோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. அவனை நான் விட மாட்டேன். என்ன விடுங்க. என்ன ராதா, மீனா நீ கூப்பிட்டாம்ச்சேன்னு சொன்னா? என்ன இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கே, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ராதா, போன வருஷமும் நீ இதே கலர் ஸ்வெட்டர் தானே ஈஷானுக்கு வாங்கி கொடுத்த, மறந்து போயிட்டியா? மறுபடியும் அதையே வாங்கிட்டு வந்த? அது இது தீபக்காக வாங்கிட்டு வந்தியா? ரொம்ப அழகா இருக்கு, அவனுக்கு நல்லா சூட் ஆகும். நல்ல வேளை நீ ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்த. குளிர்காலம் வந்துடுச்சுல. உங்களுக்கு தான் தெரியும்ல,
அவனுக்கு குளிர் சுத்தமா ஆகாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவன் சின்ன வயசுல சாக்ஸ், ஸ்வெட்டரு, குல்லா அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் கம்பளியும் போத்திட்டு தானே தூங்குவா. என்னால எப்படி அதையெல்லாம் மறக்க முடியும்? தினம் தினம் அவனை குளிக்க வைக்க நான் எப்படி எல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஹாலோ கூட நிறைய தடவை அவனை மிரட்டி அடிச்சு குளிக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, அவன் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அக்கம் பக்கத்துல பில்டிங்கே கிடையாது, வெட்ட வெளி மைதானம் தான் இருக்கு. அப்புறம் அவன் ரூம்ல இருக்கிற ஜன்னல் வேற ரொம்ப பெருசு, அதனால குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். அனுப்பலாம்ல. இத பார்த்த அப்புறம் அவங்க அம்மா அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அவனும் தெரிஞ்சுக்கட்டும். தீபக், எதுக்கு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க? உனக்கு ரொம்ப குளிர்தா இப்போ? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் சொன்னது உனக்கு புரியலையா? இத கழட்டு, நான் துவைக்கணும். வேண்டாமா, எனக்கு ரொம்ப குளிருது. அது எப்படி குளிரும்? இன்னும் குளிர்காலமே வரல. நான் என்ன ஸ்வெட்டரா போட்டிருக்கேன்? இல்ல இல்ல, கழட்டு. அம்மா ப்ளீஸ், எனக்கு உண்மையிலே ரொம்ப குளிருது. ராதா, மறுபடியும் பழைய விஷயங்களை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டியா? அப்பெல்லாம் நான் அவனை எப்படி திட்டுவேன்ல? நீ அவனை பெத்தவ ராதா, நீ திட்டாம யார் திட்டுவாங்க? அதுவும் இல்லாம நீ பாத்திருக்கல, நானும் இந்த அப்பர்ணாவை எவ்வளவு திட்டிருக்கேன், எவ்வளவு அடிச்சிருக்கேன். பெரிய அண்ணி, இது கூட ஒரு கம்பளி வாங்கி கொடுத்துட்டுமா? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே நீ செய்றாதா. ஆனா நான் ஒரு யோசனை சொல்லவா? நீ இங்கேந்தே கம்பளி அவனுக்கு அனுப்புறதை விட அவனுக்கு பணத்தை அனுப்பி வையி, கடைக்கு போய் அவனுக்கு எந்த கம்பளி பிடிச்சிருக்கோ அவனே வாங்கிக்கிட்டோம். என்ன, உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ராதா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உன் முகத்துல தீபக் பிறந்த அன்னைக்கு இருந்த அந்த தாய் பாசத்தை என்னால பார்க்க முடியுது ராதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் பக்கத்து வீட்டு சுவானா மேடம், நான் எப்படி இருக்கேன்? நல்லாதான் இருக்க. தேங்க்யூ. பாய், ஏன் கழட்டிட்ட? நான் கொடுத்தங்கிறதுனாலயா? இல்ல, அதுக்காக இல்ல. பின் எதுக்காக? இன்னைக்கு நீ எனக்காக, அதாவது இஷான்காக வாங்கிட்டு வரியோ, அன்னைக்கு நான் அதை போட்டுக்கிறேன். அதுவும் சந்தோஷமா போட்டுப்பேன். ப்ராமிஸ். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? Even I don't care.
சொல்லு. சாயங்காலம் ரசமலாய் வேணுமா? வாங்கிட்டு வரவா? To hell with your rasamalai. மெதுவா. கண்ணுக்கு மேல பட்டிருக்கு. இதுவே கண்ணில் பட்டிருந்தா கண்ணு போயிருக்கும். கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? என்ன தீபக் இப்படி இருக்க? ஏன்டா உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற? யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் மிஸ்டர் ஆங்கிரி மேன். ஏன்டா அப்பப்போ பைத்தியக்கார மாதிரி மாறிடுற? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படியே என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? சரி சொல்ல வேண்டாம். நான் அந்த ஆளுகிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அபிஜித், அந்த ஆள்கிட்ட நீ ஏதாவது கேட்ட அவ்வளவுதான். அவனே சொன்னாலும் நீ கேட்க கூடாது, புரிஞ்சுதா? ஏய், யார் அது? வார்டன். வார்டன்? வந்துட்டேன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என்னப்பா நீ இப்பெல்லாம் ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சார், இவ சும்மா ஏதோ. நீ வாய மூடு, நான் உங்ககிட்ட கேட்டேன். ஹலோ, யாரு? அபிஜித்தா? ஆமா ஆண்டி. நீ எப்படிப்பா இருக்க? தீபக் எப்படி இருக்கா? நல்லா இருக்கும் ஆண்டி. இருங்க தீபக் கிட்ட. தீபக்கும் நல்லா இருக்கா? யாரோட போனு இது? யாரோட குரல்? யாரோ இல்லாட்டி அது அது போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் மணி ஆர்டர் கொடுக்க வந்திருக்கான். அதான். போஸ்ட்மேனா? அவர்கிட்ட போன் கொடு. ஹலோ. தீபாவளிக்கு 7 நாள் முன்னாடியே நான் பணம் அனுப்பிட்டேன். நீங்க இப்பதான் கொண்டு போய் கொடுக்குறீங்களா? என் பையனுடைய தீபாவளியை நீங்க நாசம் பண்ணிட்டீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? மேடம், நான் இந்த ஹாஸ்டல்ல அப்பா அம்மா விட்டு நிறைய குழந்தைங்க ஹாஸ்டல்ல தனியா தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே. ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிட்டா உங்க இஷ்டத்துக்கு தான் போறீங்க வரீங்க. மேடம், நான் போஸ்ட்மேன் இல்ல. நான் இப்ப திட்டுறதுனால போஸ்ட்மேனே இல்லன்னு சொல்றீங்களா? இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? சரி சரி, உடனே என் பையன்கிட்ட பணத்தை கொடுங்க. இன்னொரு விஷயம், கமிஷன்ற பேர்ல அவங்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க கூடாது. என் பையன்கிட்ட போன் கொடுங்க. யார்கிட்ட பா கொடுக்கறது? சார், ஹலோமா. இங்க பாரு தீபக், அந்த ஆளுக்கு ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு உன் பணத்தை வச்சுதான் அவன் தீபாவளியை கொண்டாடி இருப்பான். ஐயோ அம்மா, நீங்க போஸ்ட்மேன் கிட்ட பேசல. அவர் இங்க ஹாஸ்டல் வார்டன். ஏதோ ஒண்ணு. அப்புறம் நான் உனக்காக ஸ்வெட்டர் அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லம்மா. ரூமை விட்டு வெளியில போகும்போது ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு தான் போகணும். கிளைமேட் மாறுறதுனால அடிக்கடி சில பேருக்கு ஜுரம் வந்துருதான். புதுசா ஒரு கம்பளியும் நீ வாங்கிக்க. சரிம்மா. நீ நல்லா தானே இருக்க? அம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ மறுபடியும் அந்த சுதீரை பார்க்கல? இல்லம்மா, நான் அவனை பார்க்கவே இல்லை. சரிப்பா, உடம்ப பாத்துக்க. என்ன அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். அப்ப சரிம்மா, நான் போனை கட் பண்ணிடுறேன். ஓகே, பாய். நான் என்ன போஸ்ட்மேனா? இல்ல சார், அது வந்து ஆன்ட்டி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தீபக் கூட மணி ஆர்டர் இன்னும் வந்து சேரல. அதுக்காக தான் அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. அப்படியா? உட்காருங்க. இப்போ உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க படிக்க வந்திருக்கீங்களா இல்ல ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கீங்களா? சார், படிக்க தான் வந்திருக்கோம் சார். படிக்க தான் வந்திருக்கோம். காலேஜோட பேரை கெடுக்கத்தான் வந்திருக்கீங்களா? நான் இன்னைக்கே இப்பவே உங்க பேரண்ட்ஸுக்கு லெட்டர் போட போறேன். சார் சார் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். திரும்ப இந்த மாதிரி நடக்காது சார். சார், நான் ப்ராமிஸா சொல்றேன். நான் உன் பேரண்ட்ஸுக்கும் லெட்டர் போட போறேன். சார், நீ என்ன உனக்கு ரைட் ஹேண்டா பாக்குறியா? சார், இதுல அவன் தப்பு எதுவும் இல்ல. அவன் எதுவும் பண்ணல. நீங்க 2 பேரும் ஆபீஸ் ரூமுக்கு வாங்க. காலி சார். சார் சார் சார், சொல்லுங்க சார்.
உங்கள் விஜய். நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கியே. எப்பதான் இந்த உப்புமால இருந்து விடுதலை கிடைக்குமோ? என்னப்பா என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கல, இப்படி பண்ணி உப்புமா பண்ண போறாங்க. அப்படியா? மறுபடியுமா? ராணு டீ எடுத்துட்டு வாமா. அப்படியா? எனக்கும் ஒரு கப் டீ கொண்டு வந்து குடுமா. என்னங்க நீங்க இப்பதானே நீங்க டீயை குடிச்சு முடிச்சீங்க? அடக்கு என்னம்மா, புள்ள இப்பதான் வேலையில இருந்து களைச்சு போய் வந்திருக்கான். அப்பனும் பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து டீ குடிச்சா ரொம்ப ஜாலியா இருக்குமேன்னு தான் சொல்ல வந்தேன். என்னப்பா? You're so sweet, தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுகானா. இன்னொரு கப் டீ குடிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசுறாரு. என்ன பாரு, கப்ப கையில வாங்கின உடனே அண்ணனை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. சிரிக்காத, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நீ அப்படியே உன் அம்மா மாதிரியே மாறிக்கிட்டு வர. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியுற மாதிரி தானே சொன்னேன். போதும் இந்த விஷயத்துக்காக இப்ப 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்காதீங்க. ராதா உள்ள போய் ராணு டீ போட்டிருந்தா 2 பேருக்கும் கொண்டு வாயே. அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு பயங்கர வேலை. அதுக்கு நான் என்ன செய்ய? பாத்தியா சுகானா, டீ கன்ஃபார்மா கிடைக்கும்னு தெரிஞ்ச உடனே உன்னோட சோ ஸ்வீட் தாத்தா எப்படி மாறிட்டார் பாத்தியா? இல்ல, நான் ஒன்றும் மாறல, உன் வேலை அப்படி. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அதோ சொனாலி வந்துட்டா. வாமா சொனாலி. ஓ ஆமா, வந்து உட்காரு. வாமா, இங்க வந்து உட்காரு. ஆமா, இஷான் எங்க சொனாலி? எனக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். ரொம்ப கோவமா இருக்கேன். என்னது? இஷான் அப்படி என்னமா தப்பு பண்ணா? என்ன பண்ணான்னு கேக்குறீங்க? அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டான். எனக்கு ரசமலாய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்ல. என்ன ரசமலாய் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னானா? வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்ல. என்னங்க நீங்க? நான் எப்படி வாங்கிட்டு வருவேன்? தாத்தா அவன் தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணா ரசமலாய் வாங்கி தரேன்னு கையில அடிச்சு சத்தியம் பண்ணானே. என்னால எப்படி வாங்கிட்டு வர முடியும்? அவன் அங்க வரவே இல்ல. கரெக்ட்டா ஃபோன் மட்டும் பண்ணிட்டான். சாரி சொனாலி, நான் வர லேட் ஆகும், நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டான். இது எப்படி நியாயம்னு சொல்லுங்க? அவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண வச்சுட்டு வர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, ஒரு ரசமலாய்க்காக எதுக்கு இவ்ளோ அப்செட் ஆகுற? ஒரு ரசமலாயா? சுஹானா, அது குலாப்ஜான் கடையில கிடைக்கிற ரசமலாய். அதுக்காக நான் அப்செட் ஆகாம இருக்க முடியுமா? காலையில இருந்து குலாப்ஜான் கடை ரசமலாய சாப்பிடுவேன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா அவன் வந்து வாங்கி தரல. சரி, குலாப்ஜான் கடையோட ரசமலாயில அப்படின்னு ஸ்பெஷல். ஏய், உனக்கு தெரியாதா? இந்த டெல்லி முழுக்க அவங்க ஃபேமஸ். அவங்க கடைக்கு வெளியே கியூ நிக்கும் தெரியுமா? 2-3 மணி நேரத்துல எல்லாமே தீந்து போயிடும். அதுவும் கடையில ஸ்வீட் நிக்கவே நிக்காது. அதுவும் ரசமலாய் தீந்தே போயிடும். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல நானும் உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுப்பேனே. 4 வாங்கிட்டு வருவீங்க, 3 நீங்களே சாப்பிடுவீங்க. ஒண்ணாவது கொடுப்பேன்ல. ஏமா சுஹானா, இஷான் உனக்கு அந்த கடையில இருந்து ரசமலாய் வாங்கி கொடுத்ததே கிடையாதா? நோ. ஓ, பெரியம்மா, எனக்கு ரசமலாய் பிடிக்காது. I don't like it. நீ இது வரைக்கும் அந்த கடையோட ரசமலாய சாப்பிட்டதே இல்லையா? சுஹானா, நீ உன்னோட லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? குலாப்ஜான் கடையோட ரசமலாய் தாத்தா. உனக்கு தெரியுமா, நானும் இஷானும் ரசமலாய்க்காக தினமும் சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்படி ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? I know. நீயும் இஷானும் ஒன்னு சண்டை போட்டிருப்பீங்க, இல்ல சேர்ந்து உட்கார்ந்து ரசமலாய் சாப்பிட்டிருப்பீங்க. கரெக்ட்? ஆனா உனக்கு எப்படி அது தெரியும்? இஷான் சொன்னானா? நோ சொனாலி, உனக்கும் இஷானுக்கும் நடுவுல எப்பவுமே இப்படிதானே நடக்குது.
நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் அடிக்காத அளவுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கீங்க.